ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியிலேருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்ம எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், நம்ம வந்து எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரில், அதாவது 2018 நடந்த இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதற்கான கொஷின் பேப்பரு. நம்ம ஆல்ரெடி செலெக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம வந்து 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் ஒன்று பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் பேப்பர். அதாவது இது வந்து நமக்கு வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் அப்படிங்கிறதுனால இந்த டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நமக்கு 100 கொஸ்டின்ஸு 150 மார்க். இது வந்து நமக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அடித்தாலே போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் நம்ம கரெக்டாக அடிக்கணும், 60 மார்க். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 75 மார்க்கு ஜிஎஸ்லையும் ப்ளஸ் 25 மார்க்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ரீசனிங். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 100 கொஸ்டின்ஸு. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை இந்த வீடியோலையும் டெக்னிக்கலை நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2018 என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல மேத்தமேட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்க போகுது. இந்த 25க்கு நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா 20+ நம்ம கட்டாயம் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். இதிலே உங்களுக்கு ஆன்சருமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் பேப்பர்லேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்து அவங்க டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து மக்கப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த சமயம் நீங்கள் திரும்ப போட்டு பார்த்தாலும் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்க்கான கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிடுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15வது கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த உயரிய வாயு ஆகாய விமானங்களின் டயர்களில் நிரப்புவதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதற்கு வந்து ஹீலியம். இதே மாதிரி நமக்கு வந்து அப் டு 200 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. இந்த 100 கொஸ்டின்ஸில் ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின்ஸு, அதே மாதிரி மேத்ஸு 25 கொஸ்டின்ஸு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். ஓகே, இந்த ஜிஎஸ் 75 சொல்கிறீங்கல்ல ப்ரோ, இது எந்தெந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம என்னென்ன டாப்பிக்கை படித்தா நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். 2018 நடந்த எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க, அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா சயின்ஸு நமக்கு 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து 2018 நடந்த எக்ஸாமுக்கான அனாலிசிஸ். ஓகேங்களா? சயின்ஸு 17 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். இப்போது இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம இதே 17 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து சயின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். குரூப் 4க்கு இருக்கிற அதே சிலபஸ் தான். ஏன்னு பார்த்தோன்னா இது வந்து டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். இதனால் பார்த்திங்கன்னா அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் போக மாட்டாங்க. நம்ம இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள சயின்ஸ் புக்கை நம்ம படித்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம 15 கொஸ்டின்ஸுக்கும் மேலே நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 13 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான். எப்படின்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், அதே மாதிரி தென்னிந்திய வரலாறு, வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக நம்ம இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனால அடுத்தது நம்ம குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேம் அதே சிலபஸ் தான். ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் இந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம டிகிரி லெவலுக்கெலாம் போக தேவையே கிடையாது. ஹிஸ்ட்ரியும் நம்ம ஈஸியாக படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி.
ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து 10th ஜியாகிரஃபி புக்கை நீங்கள் படித்தாலே போதும். அதை தாண்டிலாம் நம்ம எதுவுமே படிக்க வேண்டாம். 6th 10th வரையும் கூட படிக்க வேணாம். 10th ஜியாகிரஃபியை நீங்கள் படித்தாலே போதும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பாலிட்டி. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் பாலிட்டி. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் உள்ள பாலிட்டி நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சரத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சரத்து 1லேருந்து பார்த்தீங்கன்னா 300 சரத்து வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து மக்கப் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும். குரூப் 2 இருந்தால் இன்னும் அதிகமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 300 விதிகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் நமக்கு 13 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 13 கொஸ்டின்ஸில் நம்ம வந்து 6th 10th வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருந்தால் எடுப்பாங்க. அதாவது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் போய் தான் எடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா எக்கானமி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா திட்டக்குழு, நிதி ஆயோக்கு, அதே மாதிரி 5ஆண்டு திட்டங்கள், ரிசர்வ் பேங்க்கு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கை படித்தாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும். மற்ற 2 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த 2024 எக்கானமி ரிலேட்டடாக உள்ள கரண்ட் ஈவெண்ட்டாக தான் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற எழுத்தறிவு விகிதம், ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஜிடிபியில் எவ்வளோ முன்னேறி இருக்கோம், இது ரிலேட்டடாக தான் வந்து இப்போ வந்து கேட்பாங்க. அதனால் இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த 3 கொஸ்டின்ஸ் ஒரு 6 டாபிக் நீங்கள் படித்தாலே இந்த 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இது நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அடுத்தது ஐஎன்எம். இது வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியிலே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 2018 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நானும் அசியூம்ஷன் பண்ணிலாம் சொல்லவே இல்லை. இது 2018 இருக்கிற கொஸ்டினை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணினதில் அவங்க வந்து இந்தந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ். இது என்ன ப்ரோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் இதில் கொடுத்துருக்கிற எந்த டாப்பிக்லேயுமே வராமல் அப்போ நடந்த கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு போட்டு அதில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஆப்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்டிடியூட் நமக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு இல்லை, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆப்டிடியூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஆப்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 20+, 20+. ஸோ இதுவே கம்மி தான் நான் சொல்கிறது. இந்த 20+ நம்ம வந்து கன்ஃபார்மாக போட்டே ஆகணும். டோட்டலாக நமக்கு வந்து 100 கொஷின்ஸ் கவர் ஆகிடுது, 150 மார்க். சயின்ஸு நீங்கள் கண்டிப்பாக படிங்க, ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், சயின்ஸ் படிங்க. அடுத்தது பார்த்தோன்னா பாலிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்க ஏரியா, அதனால் இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ அடுத்த ஒன் ஆஃப் த முக்கியமான டாபிக் அப்படின்னா இது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஓகேங்களா? ஒரு ஈஸியான டாபிக், அதே மாதிரி மேஜர் ரோல் பண்ணுற ஒரு டாபிக். இப்போ இதை நம்ம படிக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து குரூப் 2க்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி 2025 ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் நமக்கு வரப்போகிற அந்த குரூப் 4 எக்ஸாமுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த அஃபிஷியல் ஆன்சருக்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பருக்கான கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, இந்த டெக்னிக்கல் பேப்பர் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின், நமக்கு 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 மார்க். ஓகேங்களா? இந்த 300 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் என்னென்ன டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எனிவே ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் இன்னும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் போதும். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.